அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கம். சரியாக நேற்று இரவு 9 மணிக்கு இந்த புத்தகத்தை படிக்க தொடங்கினேன். ஏறக்குறைய 7 மணி நேரங்கள் எனக்கு தேவைப்பட்டது இந்த புத்தகம் படிக்கிறது. அதற்கு பின்பாக எனக்கு தோன்றிய சில செய்திகளை எப்பொழுதும் நான் குறிப்பிட்டு பேச மாட்டேன். ஆனால் கால நேரம் இங்கு சரியாக பார்க்க என்பதற்காக இந்த முறை நான் அதை குறிப்பிட்டு வந்து பேசுகின்றேன். ஒளியில் ஆட்சி செய்யும் கொள்ளாட்சியிலிருந்து சொல்லாட்சி செய்ய வந்திருக்கும் பூப்பொழி தாதாகிய மகரந்தம் தாங்கிய மாணவர்கள் வந்தோ அணைகளில் வரவேற்கும் கவிதைக்கும் மகரந்தம் சிற்பி பாலசுப்ரமணியம் எனும் நம் சிறந்த கவிஞரை பணிந்து சௌமியாசி எனும் புது பாவலரின் புது சங்ககதியை கவிதையாக உரைக்கின்றார். இதைத்தான் அன்பென சொல்கின்றார். நூல் இனியும் விட்டு வரும் என்கிறார். அதைத்தான் அறிமுகம் செய்கின்றேன். இங்கு அவையோர் அனைவருக்கும் தலைசாய்கின்றேன். இந்த அறிமுக உரைக்கு நான் ஒரு தலைப்பட்டேன். ஆம், இருளை பிழிக்கும் சிந்தனை வெளிச்சம். இருளை பிழிக்கும் சிந்தனை வெளிச்சம். நம் எல்லோருக்கும் தெரியும், இருள் என்ற ஒன்று இல்லவே இல்லை. ஒளி குறைவாக இருக்கிறதோ அது இல்லாத அப்படி இருக்கும் சூழலில் இது எங்கிருந்தெல்லாம் கொண்டிருக்கிறது. வானகமே இளமையிலே மரச்செறியே நீங்களெல்லாம் காணலானே என்று சொல்லக்கூடிய வியந்து வாடிய பாரதியை நாம் மறக்க முடியுமா? ஆம், அதே போதுதான் இந்த கதையை மூலியம் நான் நம்புகிறேன். இனியும் மின்கட்டு வரக்கூடும் என்னும் தலைப்பிலேயே நமக்குள் ஒருவித விழிப்புணர்வை ஏற்படுத்தி ஈர்த்து நிற்கிறார் கவிஞர் சௌமியாசி. செம்முத்தாய் என்று சொல்லக்கூடிய பப்ளிகேஷன் வெளியாக வந்துள்ள இந்த நூல் வெறும் வார்த்தைகளின் கூட்டம் அல்ல, அழகான வாழ்வியல் தரிசனங்களை ஆழமாக உணர்த்துகிறது. இந்த நூலின் கவிதையை அமைப்பியல் நோக்கி மூத்த கவிஞர்களின் படைப்புகளோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது இதன் ஆழம் இன்னும் விவாதிக்கப்படுகிறது. இந்த நூல் சில வாழ்வியல் யதார்த்தங்களை பகுத்தறிக்கும் வகையை போதிக்கிறது. வாழ்க்கை என்பது ஆசிரியர்களுக்கும் அப்பாற்பட்டது என்பதை கவிஞர் இயற்கையோடு துணியாக கருதுகிறார். ஆம், நாம் வானத்து நிலையில் வசிக்கின்றோம் என்று கூறும் கவிஞர் மழை, இடி, வெயில், பனி என எதுவுமே ஆச்சரியப்படுவதில்லை என்று சொல்கிறார். ஆம், இயற்கையின் யதார்த்தத்தை ரசித்துதான் நாம் வாழ வேண்டும். ரசனைக்குரிய வாழ்வு என்பதை கவிதையை எழுதுகிறார். அடுத்தது இதே போல ஒரு கவிதையை கருதுகிறார். ஆசை பொருட்டாளும் வாழ்வுக்கு ஒருமையும் பகுத்தறிவும் அவசியம். அவையே மாந்த குணத்தில் வேறதிசயம் சொல்கிறார் என்று ஆழமான பதிவு செய்யும் இவர் வாழ்க்கையில் பொங்கியெழும் ஆசைகளை அடக்க பகுத்தறிவு தேவை என போதிக்கிறார். பாவேந்தர் பாரதிதாசனின் பகுத்தறிவு சிந்தனைகளை நவீன கவிதைகளில் பிரதிபலிப்பது சிறப்பாக அமைகிறது. ஆம், இதை பாவேந்தரின் பார்வையில் பார்க்கும் பொழுது அறிவை விரிசை அகண்டமாக்கு விசால பார்வையை விழுந்த மக்களை மாநில சமுத்திரம் 4 ரூபு என்னும் சொல்லு வகையில் வரிகள் அமைகிறது. சமூக விமர்சனத்தை அதிகாரமாக முன்மொழியும் போது சமூகத்தின் முரண்பாடுகளையும் அதிகார வர்க்கத்தின் கோழைத்தனங்களையும் சாடும் போது கவிஞரின் பேணாம் இன்னும் கூர்மையாகிறது. ஆம், அரசியல் என்ற தலைப்பின் பருத்தியின் பக்குவமும் கதலின் கதையும் கந்தனின் கனவும் அவர்களுக்கு என்றும் விளங்கிடாத ஒன்று என்று சொல்லும் பொழுது ஏழை மக்களின் நிலையை காட்டுகிறார். அரசியல்வாதிகளை பட்டாடை பாவனை பரப்புரையாளர்கள் என்றும் சாமானியர்களை கைகழற்ற ஊமை உரையாற்றல் என்றும் குறிப்பிடுகிறார். இது நெஞ்சை பதவிகள். சாமானிய மனிதர்கள் அரசு சொல்லும் விஷயத்தை கேட்க மட்டுமே முடியும். அவர்கள் திரும்பி எதுவும் எழுத முடியாத சூழ்நிலை. ஏனென்றால் இந்த சுதந்திர இந்தியாவில் அனைவரும் பேசுகிறார்கள், பேச்சு சுதந்திரம் வேண்டும், கருத்து சுதந்திரம் வேண்டும். ஆனால் இன்றைய சூழலில் அடக்குமுறைகளும் ஒடுக்குமுறைகளும் இருக்கின்ற போது இது எப்படி சாத்தியமாக இருக்கிறது பெரும் கேள்வி சாட்டியாக இருக்கிறார். அடுத்தது பார்க்கும்போது இந்த கதையை ஒத்தியது போல கந்தனின் கனவு என்ற ஒடுக்கப்பட்ட சாமானிய யதார்த்தத்தை கவிஞர் மேற்காவுடைய கண்ணீர் பூக்கள் என்ற வரியோடு நான் பொருத்தி பார்க்கிறேன். காரணம், சுதந்திரம் எங்கள் வீட்டுக்கு இன்னும் வரவில்லை. அது வழியிலேயே வழிகளை செய்யப்பட்டது. ஒரு 4 ஆண்டுகள் முன்பு ஒரு 2 வரிகள் முழுவதுமாக பேசப்பட்டது.
இரவில் வாங்கினோம் இன்னும் விடியவே இல்லை என்று சொல்லுகின்ற சுதந்திரத்தை போல நாம் இன்று இரவலான சுதந்திரத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய சுதந்திரம் நமக்கு வேண்டுகிற யாரோ ஒரு கையில் தான் இருக்கிறது. அந்த கடிவாளம் எப்படி நம்மை நெம்புகளாக ஆட்சி வைக்கிறதோ அதுபோல் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். நாம் வீட்டில் அதிகாரம் செலுத்தக்கூடிய ஒரு நபர், பணியிடத்தில் அதிகாரம் செலுத்தக்கூடிய ஒரு நபர், பொதுவெளியில் அதிகாரம் செலுத்தக்கூடிய நபர் என்று யாரோ வேறொருவரிடம் நம்முடைய அதிகாரம் இருக்கிறார். நாம் சில நேரங்களில் இவருடைய கதைகளை வாசிக்கும் போது உறவுகளில் ஏமாற்றம் ஆகியவற்றை கையாளுவது அழகாக இருக்கிறது. தன்னை காயப்படுத்தியவர்கள் பிம்பம் நிறைந்த கண்ணாடியை முக்கியவர்கள் என்பதை நினைவிக்க மறந்துவிடாதீர்கள் என்று வலியுறுத்துகிறார். அந்த கவிதை இப்படியாக தொடங்குகிறது. வேண்டுகோள் கவிதையை வெளிப்படும் கவிஞரின் மனதில் மிகவும் ஆழமானது. எரிச்சலுக்கும் உதாசனப்படுத்தும் எவரும் அருகில் நிற்காது. எரிச்சலுக்கு உதாசனப்படுத்தும் எவரும் அருகில் நிற்காது. எல்லாமும் இல்லாமல் வாழப்படுகிறது. எவ்வளவு முக்கியமா பார்க்கிறோம். தனிமை நம்ம என்ன செய்யணும்? எதுவுமே எனக்கு வேண்டாம். கூட நபர்கள் நம்ம என்ன பண்ண எரிச்சலுக்கும் நபர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் யாரும் எனக்கு வேண்டாம், தனிமையாக இருக்கிறேன். ஒருவித விரக்தி விளிம்பில் நின்று கொண்டு அமைதியை கொடுக்கிறார். தன்னை உதாசனப்படுத்தியவர்களை விட்டு விலகி வாழப்படுவது என்ற கவிதையில் தனிமையை முதன்மையாக கருதுகிறார். இதே கவிதையை சுயமரியாதை சொல்லும் வகையில் பாரதியை நாம் எழுதுவோம். தேடி சோறு மிதந்து பல சின்ன சின்ன கதைகள் பேசி என்று சொல்லக்கூடிய வரிகளில் இதை நாம் பொருத்தி பார்க்கிறோம். நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று பாரதி கடைசியாக உணர்வார். அது போலத்தான் இந்த பிறருடைய துணை இல்லாமல் தனிமையில் நீங்கள் சாதிக்கக்கூடிய ஒவ்வொன்றும் அது உங்களுக்காக மாறும் என்பதை வலியுறுத்துகிறோம். இவருடைய சில கவிதைகளில் இருமை கீழும் காணப்படுகிறது. நாம் பகல் நேரத்தில் நேரக்கூடிய கொள்ளை காட்டுகிறார். அது ஒரு வரை இருக்கிறது. பொதுமொழி காதலி என்ற தலைப்பில் 2 போட்டிருக்கிறார். இந்த கொடியை இருக்கால் சிந்தனை வெளிச்சம் திறந்திருக்கிறது. இந்த கொடியை இருக்கால் சிந்தனை வெளிச்சம் சிறந்திருக்கிறது என்று சொல்கிறார். பொதுவாக பகல் என்று சொல்வது அறிவாகவும், இரு என்று சொல்வது அறியாமையும் கட்டமைக்கப்பட்டுள்ளது. ஆனால் சௌமியா அவர்கள் இந்த கட்டமைப்பை உடைத்து இருதான் சிந்தனை வெளிச்சம் இருக்கிறது என்று புறன்பட்டு அழகியை காண்கிறார். இந்த கவிதையை நான் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்களை ஒப்பிட்டு பார்க்கிறேன். எப்படி என்று சொன்னால், இரவு பகலின் கருத்து, இரவு பகலின் கருத்து, வெளிச்சம் ஈட்டை பகலென்று போய் சொல்கிறது. இரவு பகலினுடைய கருத்து, வெளிச்சம் ஈட்டை பகலென்று போய் சொல்கிறது என்ற வரிகள் முற்றிலும் ஒத்திருக்கிறது. இவருடைய கவிதைகள் எல்லாம் வாசிக்கின்ற பொழுது அதிகமாக ஊமை, மௌனம் என்ற வார்த்தைகளை சிலர்கள் கையாளுகிறார். எப்பொழுதெல்லாம் ஒரு கவிஞன் மௌனமாகிறான் என்று சொன்னால் அவன் ஆழ்ந்த சிந்தனைக்கு செல்கிறார் என்று சொல்வார். பேசும் பொழுதும் நாம் சில விஷயங்களை வாழ்வதற்கும் பொருள் வேண்டும், வாழ்வதற்கும் பொருள் வேண்டும் என்று சொல்வதை போல இந்த கவிஞர் எங்கெல்லாம் மௌனத்தை கட்டமைத்திருக்கிறாரோ அந்த பெரிய விஷயங்களை மிக எளிதாக கற்றுக்கிறார். என்னுடைய மதிப்பை கொடுக்கும் பொழுது வாழ்வுக்கு சாதனர்கள் குறிப்பிட்டிருந்தார். இவர் எப்படியான கவிஞர் என்று சொல்லும் பொழுது தனது வீரத்தில் கொஞ்சமும் ஒவ்வொன்றும் இல்லை என்ற வரிகள் இதை சால பொருளாக. ஏனென்றால் எந்த கவிஞர்கள் சமகாலத்தை பேசாமல் இருக்கிறார்களோ அவர்கள் நிலைத்திருக்க போவதில்லை. காரணம், ஆழ்ந்த காலத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு எந்த கவிஞர் குரல் கொடுக்கிறாரோ அது அடுத்த தலைமைக்கு பிரச்சனை கிடையாது. இதுபோல சூழல் வரும்போது அதை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை இருக்கும். அதே போல டேவிட் பிரபாகர் இவரை குறிப்பிடும் போது இவருடைய கவிதைகள் பற்றி வெளிப்படுத்தினார். சௌமியாவின் கவிதைகள் யாரையும் காயப்படுத்துவதில்லை, அதற்காக தன்னை நொந்து கொள்ளும் அவை தயாராக இல்லை. உண்மைதான், ஒரு கவிதையை படிக்கும் போது ஏதாவது உண்மை தாக்கத்தை அதை வாசிப்பவர்களுக்கு ஏற்படுத்த வேண்டும். அதுதான் கவிதையுடைய தயாரிக்கம். அது எதுவுமே செய்யவில்லை என்றால் அந்த கவிதை வெற்று கவிதையாகும். நாம் பயன்படுத்துவோம். ஒரு படைப்பை படைத்தவுடன் படைப்பாளி இறந்து விடுகிறார். பின்பு அந்த படைப்பை யாரெல்லாம் வாசிக்கிறார்களோ அவர்கள் தான் அந்த படைப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நான் இந்த கவிதையை படிக்கிறேன், எனக்கு இந்த மாதிரி புரிதல் ஏற்படுகிறது, இது வேறு கோணத்தில். ஆனால் அவர் வேறு கோணத்தில் எழுதியிருப்பார். இதை இன்னொரு நபர் படிப்பார், அவர் வேறு கோணத்தில் இருப்பார். ஒரு கவிதை வாசிக்கிறவர்களின் சூழலுக்கும் மனதிற்கும் ஏற்றாறு போல அவருடைய அர்த்தத்தில் பொருளில் மாற்றத்தை கொடுக்கும். இந்த கவிதைகளை நான் படிக்கும் பொழுது இது வெறும் மின்வெட்டு என்று மட்டும் நம்ம பார்க்க முடியாது. மின்சாரத்தை மட்டும் ஏற்படுத்துகிறது, மின்வெட்டு ஏற்படுகிறது என்ற ஒரு கருத்தை மட்டும் பார்க்க முடியாது. இதற்கு உள்ளூராக மனித உணர்வுகளை ஏதாவது செய்கிறதா, இல்லை நடப்புள்ள மனிதனுக்கு இருக்கின்ற உறவுகளை ஏதாவது சிதைக்கிறதா, நாம் எப்படி இந்த மனிதை எப்படி மாறி இருக்கிறது என்ற ஒரு கேள்வியும் எழுதுகிறது. ஏனென்றால் முன்னாடி கிராமப்புறங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு
கரண்ட் போயிடுச்சு அப்படின்னா எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா வெளியே வந்து வீட்டுக்கு வருவாங்க, மொட்டை மாடிக்கு போவாங்க, கூட்டி வந்து பேசுவாங்க, பழகுவாங்க. ஆனால் இந்த அலைபேசி அதிகமாக பயன்படுத்திக்கிறது யாரும் வெளியே வருது. கரண்ட்டுக்கு மாற்று ஏற்பாடு பண்ணிடுறாங்க, யூபிஎஸ்ஸோ வேற ஏதோ வச்சுக்கிட்டு 24 hours கரண்ட் வேணும் ஜெனரேட்டர் வந்துடுறாங்க. அப்போ நிறைய அனுபவங்களை இழக்கிறாங்க. அலைபேசி வந்தோடனே அதை பயன்படுத்தி அதுக்குள்ள மூழ்கி போகிற மக்கள் ஒரு இனிமையான உணர்வுகளை பகிர்ந்து கொள்ள தயாராக இல்லை. ஒரே குடும்பத்தில் 4 நபர்கள் இருந்தால் அந்த 4 நபர்களுக்கும் வாட்ஸ்அப் குழு இருக்கிறது, முகநூல் குழுக்கள் இருக்கிறது, மெசஞ்சரில் குழுக்கள் இருக்கிறது. அதுதான் செய்தியை பகிர்ந்து கொள்கிறார்கள். ஆனால் முன்பு எதுவுமே இல்லாத போது முகத்தை பார்த்து பேசுவார்கள், எனக்கு இருக்கிறது சொல்வார்கள். ஆனால் அலைபேசியின் காரணமாக எனக்கு தலைவலி. இந்த மின்வெட்டு என்ன செய்கிறது சொன்னால் நிராச்சுவரை உருவாக்குகிறது. பல நாட்களாக அப்பாவுக்கும் மகனுக்கும் இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கிறது. குடும்பத்தில் ஒரு கலகலப்பை ஏற்படுத்துகிறது. எப்பொழுதோ சொல்ல வேண்டி இருந்த தவிர்க்க வேண்டிய பல உண்மையான விடயங்களை பகிர்ந்து கொள்ள இலகுவாக நண்பர் கூட்டத்தை ஒன்று சேர்க்கிறது. நிலாவை பார்த்துவிட்டு தன் காதலை நினைவு கூறுகிறான், நண்பனோடு செல்கிறான், அருகில் அமர்ந்து உரையாடுகிறான், அம்மாவின் கைப்பக்குவத்தை அதுதான் வச்சுக்கிறான். இந்த மின்வெட்டுகள் அவ்வளவு விஷயங்களை அற்புதமாக நான் அப்படி இருக்கிற சமயத்தில் இவர் இந்த நூலில் குறிப்பிடும் பொழுது விரைவாக நான் சொல்கிறேன். மின்வெட்டு என்பது புறங்களை குறிப்பதல்ல, அது மனித மனதில் சமூகத்தில் ஏற்படும் விழிப்புணர்வு இன்மையை குறிப்பிடுகிறது. இனியும் மின்வெட்டு வரக்கூடும் என்ற எச்சரிக்கையோடு அந்த இருளை எதிர்கொள்ள தேவையான அகவொழியை, பகுத்தறிவை, பொறுமையை இந்த நூல் நமக்கு வழங்குகிறது. சிறந்த ஒரு படைப்பை வழங்கியிருக்கிறார் சௌமியாசி அவர்கள். தொடர்ந்து இதுபோல இன்னும் நிறைய நூல்களை அவர்கள் படிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அவரிடம் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்க வேண்டும். இந்த நூலை படிக்கும் பொழுது ஒரு வார்த்தைக்கு மட்டும் எனக்கு பதில் புரியவில்லை. நானும் கேள்வி பார்த்துவிட்டேன். பக்கம் 23 பார்த்தீங்கன்னா நினைவிலும் நீ வேண்டும் என்ற ஒரு கவிதை இருக்கிறது. அதனுடைய முதல் பத்திய கடைசி வார்த்தை அங்கேதான் உப்பிடு வாழ்கிறான் என்று ஒரு வார்த்தை இருக்கிறது. அதுக்கு அர்த்தம் யாராவது தெரியுமா? நான் கவிதையை வாசிக்கிறேன். அதே நினைவிலும் நீ வேண்டும், அங்கே பூக்கள் தென்படவில்லை, கண்ணீர் பூக்களால் வேறு மறைந்திருக்கிறது, அவள் எதையோ இருக்கிறாள், அசைவற்ற ஊமை, அவள் கண்கள் வாய்மையுடைய இருந்தும் பொய்மை அவளை சூழ்ந்திருக்கிறது, அவள் புத்திகள் அறியாதவள், ஆனால் பக்குவமாய் போரிடுகிறாள், அவளுக்கு இதயம் இல்லை, ஆனால் அங்கேதான் உப்பிடு வாழ்கிறாள், யாரென்று தெரியவில்லை, யாரோடாக நடந்தால் ஏதோ செய்தால் இன்னொரு எல்லாமுமா இருக்கிறாள் என் கணவன். இந்த இடத்துல குப்பிடு அப்படிங்கிற வார்த்தைக்கான பொருள் என்னன்னு நான் கவிஞர்களே கேட்கிறேன். ஏற்புரையில் சொல்லுவாங்க, ஏற்புரையில் சொல்லுவாங்க, ஏற்புரையில் சொல்லுவாங்க. இப்படியாக இந்த கதையை பற்றியான என்னுடைய உரையை பேசி சொல்வாங்க. நேற்றிலும் சரியாக இதை வாசித்து முடித்துவிட்டு நான் இந்த இருக்கையில் வைக்கும் பொழுது சரியாக மணி ஒரு 12 மணி இருக்கும். அப்போ வைத்துவிட்டு உலகச் செல்லாம் யோசிக்கும்போது இல்லை, இந்த வேலை உடனே முடித்து வைக்க வேண்டும் என்று சொல்வதாக கத்த செய்தி கொடுத்து அப்படி யோசிச்சேன். இப்போ நம்ம தமிழ் படிச்சவங்க புத்தகம் எழுதலாம், பிற துறை படிச்சவங்க புத்தகம் எழுதுறாங்க, இல்லை படிக்கிறே நம்ம பட்டறை கிட்டவர்களும் புத்தகம் எழுதுகிறார்கள். ஆனால் அவர்களை நாம் இயல்பாக வேறுபடுத்தி காட்டுவது ஒன்று மட்டும்தான், அவர்கள் பயன்படுத்தக்கூடிய சொல்லாடல். ஒவ்வொரு நபர்களுக்கும் தனித்த சொல்லாடல் இருக்கும். இவருக்கு உயர்ந்தது தனித்த சொல்லாடல் இருக்கிறது. இவர் தொடர்ந்து நிறைய நூல்கள் எழுதும்போது இது தனித்துவமாக அமையும். இப்படியான சொல்லாடல் பயன்படுத்தக்கூடியவர் இவர்தான் என்று அடையாளப்படுத்தக்கூடிய அளவுக்கு இவருடைய படைப்புகள் அடுத்தடுத்து நகரும் என்பதில் எந்தவித மாற்றங்களும்